ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம். நம்ம கார்டனில் தற்சமயம் பிஞ்சு வெள்ளரி, பழ வெள்ளரி, நாட்டுக்கிருணி இந்த மாதிரி ரகங்கள்லாம் வளர்த்துக்கிட்டு வரோம். இதெல்லாம் கொடி வகை தான். ஆனால் கொடி ரொம்ப படர மாட்டேங்குது. இப்போ பார்க்குறோம் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு தான் படுறது. இப்போ நம்ம பார்க்குறது பிஞ்சு வெள்ளரி. பிஞ்சு வெள்ளரி இதுக்கு முன்னாடியும் நம்ம கார்டனில் வளர்த்துருக்கோம். அப்போல்லாம் நான் பிஞ்சாவே அறுவடை பண்ணுவேன். இந்த முறை பிஞ்சு அறுவடை பண்ணலை, இந்த மாதிரி பழமாக அறுவடை பண்ணலான்னு அப்படியே விட்டுருக்கேன். இப்போ பழம் பழுத்து அறுவடை பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது. இங்கேயும் இருக்குது பாருங்கள், எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு பழம். க்ரோ பேக்கில் கூட இந்த அளவுக்கு பெரிய பழங்களாக நம்ம அறுவடை பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததான் நம்ம நாட்டுக்கிருணியை பார்க்குறோம். அடுத்ததான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ட்ரம்மில் வளர்க்குறோம். இதில் 2 கொடி இருக்குது. இந்த மாதிரி கோடு கோடு போட்ட ரகமும் இருக்குது, ப்ளைனாக உள்ள ரகமும் இருக்குது. இந்த செடி 3 காய் போட்டிருக்கு பாருங்கள். அந்த ப்ளைனாக உள்ள செடியில் 1 காய் இருக்குது. அடுத்ததாக ஒரு க்ரோ பேக்லையும் இதே மாதிரி கிருணி நம்ம வளர்க்குறோம். இதில் 1 செடி தான் இருக்குது இந்த க்ரோ பேக்கில். இது 3 காய்கள் போட்டிருக்கு. இங்கே ஒரு காய் பார்க்குறோம், அந்த சைடு ஒரு காய் உள்ளே இருக்குது. அந்த இலை மறைச்சிக்கிட்டு இருக்குது. இந்த சைடு இருந்து பார்த்தா தெரியுது பாருங்கள். இது 2வது காய். 3வது காய் சின்னதாக இருக்குது, இப்போ தான் வளர்ந்து வருது. இங்கே இருக்குது பாருங்கள் சின்ன பிஞ்சா. இது தவிர நம்ம கார்டனில் பழ வெள்ளரி இருக்குது. இப்போ நம்ம அதை பார்க்கலாம். இது தவிர இன்னும் 2 தொட்டிகளில் பிஞ்சு வெள்ளரி கொடியும் வளருது. பழ வெள்ளரியும் அறுவடைக்கு தயாராக இருக்குது. இந்த அறுவடை மூலம் எனக்கு புதுவிதமான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு. அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா அது உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் 2 வெள்ளரி கொடிகள் காய்களோடு இருக்குது. அடுத்ததான் நம்ம க்ரோ பேக்கில் இருக்கிற வெள்ளரி கொடியை பார்க்குறோம். இதில் 1 வெள்ளரி கொடி தான் இருக்குது, 1 காய் தான் இருக்குது. இது நல்லா பழுத்து அறுவடை ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள். இந்த காயோட நீளம் எவ்வளோ நீளமாக இருக்குன்னு பாருங்கள், நல்ல நீளமாக இருக்குது. இதே நம்ம இப்போ அறுவடை பண்ண போகிறோம். இந்த பழ வெள்ளரி பழத்தை நம்ம கார்டனில் முதல் முறையாக அறுவடை பண்ணுறேன். முதல் முறையாக அறுவடை பண்ணுறதுனால இதை எந்த ஸ்டேஜில் எனக்கு அறுவடை பண்ணணும்னு தெரியல. 3 நாளைக்கு முன்னாடி அறுவடை பண்ணியிருந்தால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என் கைப்பட்டு பழம் வெடிச்சிருச்சு பாருங்கள். அந்த முனையிலையும் பழம் கொஞ்சம் அழுகுன ஸ்டேஜில் இருக்குது. இனிமேல் இது விதைக்கு தான் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பழ வெள்ளரியோட விதைகள் தேவைப்பட்டுச்சுன்னா செல்ஃப் கவர் அனுப்பி வாங்கிக்கிடுங்க. 3 நாளாக எங்கள் ஏரியாவில் தொடர்ந்து கொஞ்சம் மழை பெய்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி டேமேஜ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். விதைகள்லாம் நல்ல திரட்சியாக இருக்குது, நல்ல முளைப்பு திறனோடு இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் அடுத்த முறை கொஞ்சம் சீக்கிரமாகவே அறுவடை பண்ணிடுவேன். ஏன்னா அனுபவங்கள் மூலமாக தான் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிடுறோம். அடுத்ததாக இந்த பிஞ்சு வெள்ளரி பழத்தையும் நம்ம அறுவடை பண்ணிடலாம். இந்த சைட்லேயும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு பாருங்கள். வெள்ளரி பழங்களை ஸ்ட்ரெயிட்டாக அந்த மண்ணில் படாமல் வைக்கணும் போல் இருக்குது. அப்படி வச்சாதான் அடியிலையும் பாதிக்கப்படாமல் இருக்குது. இந்த பழத்தை அறுவடை பண்ணின அப்புறம் தான் தெரியுது, அடிப்பகுதியிலலாம் ஹோல்ஸ்லாம் விழுந்திருக்கு. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக மண்ணில் இருந்ததுனால அடியில் காஞ்ச இலைசர்கள்லாம் வச்சு பாதுகாப்பு பண்ணினா தான் நல்ல பழங்களை அறுவடை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அடுத்த முறை இதெல்லாம் கரெக்டாக பண்ணணும். இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரிலாம் பார்க்குறப்போ. இதெல்லாம் முதல் அனுபவம். இப்போ நம்ம அடுத்த பழத்தை அறுவடை பண்ணிக்கலாம். இந்த பழம் பலகை மேலே தான் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. ஆனாலும் வெடிச்சிருக்கு பாருங்கள். இந்த பழமும் பக்கத்தில் இருக்கிற பழமும் ஒரே நேரத்தில் போட்ட பிஞ்சுகள் தான், அதனால் நம்ம பக்கத்தில் இருக்கிற பழத்தையும் அறுவடை பண்ணிடலாம். இதை கட் பண்ணி விட்டோடனே அப்படியே கீழே சுருண்டு விழுந்துருச்சு பாருங்கள், தாங்கலை. 3 நாளைக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணியிருந்தால் சரியாக இருந்திருக்கும். இப்போ அடுத்த பழத்தை நம்ம அறுவடை பண்ணிடலாம். நம்ம அறுவடை பண்ணுறதுல இதுதான் நல்ல பழம், எந்த டேமேஜும் இல்லை. ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமே அறுவடை பண்ணதுனால. இந்த மாதிரி பழங்களை நல்ல பழங்களை அறுவடை பண்ணணுன்னா ஆரம்பத்திலே சில பாதுகாப்பு வழிமுறைகளை பண்ணணுங்கிறத இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வெள்ளரி கொடியில் காய்களை நம்ம பிஞ்சாவே அறுவடை பண்ணியிருந்தோம்னா மறுபடி தொடர்ந்து பிஞ்சுகள் வந்துக்கிட்டே இருந்திருக்கோம். நம்ம பழுக்க விட்டதுனால பிஞ்சுகள் மறுபடியும் வரலை பாருங்கள். ஒரு செடி நிறைய காய்ச்சிக்கிட்டே இருக்கணும்னா பிஞ்சாவே அறுவடை பண்ணாதான் தொடர்ந்து காய்கள் வந்துக்கிட்டு இருக்கோங்கிறதும் இது மூலமாக நமக்கு தெரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.